This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பேட்மிண்டனில் மட்டுமல்ல, முதலீட்டிலும் வல்லவர் சானியா. எதில் முதலீடு செய்துள்ளார்? இந்தியாவின் நட்சத்திர தம்பதிகளாக இருந்து பேட்மிண்டனின் வீராங்கனையை சாய்னா மற்றும் பேட்மிண்டன் வீரர் பருப்பள்ளி காஷ்யா ஆகியோர் தங்களுடைய 7 ஆண்டு கால திருமணத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்துள்ளனர். இந்தியா முழுவதும் பரவலாக பேசப்படும் இந்த விஷயமாக இது மாறியிருக்கிறது. விளையாட்டுத் துறையில் சாதித்த பெண்கள் என்றாலே அவரது நினைவுக்கு சாய்னா தான் வருவார். சர்வதேச அளவில் மகளிர் பேட்மிண்டனில் பல்வேறு வெற்றிகளை குவித்து சாதனை படைத்தவர்தான் சாய்னா. ஐதராபாத்தை சேர்ந்த சாய்னா பேட்மிண்டன் வீரர் பாருப்பள்ளி காஷ்யாவிற்கு கடந்த 2018ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. ஹைதராபாத்தில் இருக்கும் கோபிசந்த் பயிற்சி மையத்தில் தான் இருவரும் ஒன்றாக பயிற்சி மேற்கொண்டு வந்தனர். அப்பொழுது இருவரிடையே நட்பு உண்டாகி பின்னர் காதலாக மாறியது. 2018ஆம் ஆண்டு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இந்த நிலையில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது திருமண வாழ்க்கையில் இருந்து பிரிவதாக இருவரும் அறிவித்து வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பாக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு இருக்கும் சாய்னா, வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை வெவ்வேறு திசைகளில் அழைத்து செல்கிறது. பல்வேறு யோசனைகளுக்கு பிறகு நானும் காஷ்யாவும் பிரிவதாக முடிவு செய்திருக்கிறோம் என கூறியிருந்தார். ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவுக்காக பேட்மிண்டனின் பதக்கம் வென்ற முதல் வீராங்கனை என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் சாய்னா. 2012ஆம் ஆண்டு லண்டன் ஒலிம்பிக் போட்டியில் இவர் பேட்மிண்டனில் வெண்கல பதக்கம் வென்றார். பின்னர் 2018ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியாவிற்காக தங்கப் பதக்கத்தை வென்று தந்தார். பருப்பள்ளி காஷ்யாவிற்கு பேட்மிண்டனில் காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியாவுக்காக தங்கப்பதக்கம் வென்றார். இந்தியாவின் நட்சத்திர தம்பதிகளாக திகழ்ந்து வந்த இருவரும் தற்பொழுது பிரிவதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். சானியா பொறுத்தவரை இவருடைய சொத்து மதிப்பு சுமார் 37 கோடி ரூபாயாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. பேட்மிண்டன் போட்டிகளில் விளையாடுவது மற்றும் விளம்பரங்களில் தோன்றுவது தவிர பல்வேறு நிறுவனங்களில் முதலீடுகள் செய்திருப்பதன் மூலம் இவருக்கு வருவாய் வருகிறது. விளம்பரங்களில் தோன்றுவதற்கு என கணிசமான தொகையை இவர் கட்டணமாக பெறுகிறார். சானியா 2016ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் 50 லட்சம் ரூபாயை பரிசு தொகையாக வென்றார். 2018ஆம் ஆண்டு 16.5 கோடி ரூபாயும், 2019ஆம் ஆண்டு 3 கோடி ரூபாயும், 2022ஆம் ஆண்டு 5 கோடி ரூபாயும் இவர் பேட்மிண்டன் போட்டிகளின் மூலம் மட்டுமே வருமானமாக பெற்றிருக்கிறார். ஹைதராபாத்தில் தனக்கு சொந்தமான 4.6 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஆடம்பர குடியிருப்பை வைத்திருக்கிறார். இது தவிர பல்வேறு நிறுவனங்களிலும் அவர் முதலீடு செய்திருக்கிறார். மீண்டும் பயன்படுத்தக்கூடிய சானிட்டரி நாப்கின்களை தயாரிக்கும் நரிகா என்ற நிறுவனத்திலும், பெர்சல் கேர் தயாரிப்புகளை வழங்கும் ஸ்மூத்தி ஹெல்த் கேர் என்ற நிறுவனத்திலும் இவர் பெரும் தொகை முதலீடு செய்திருக்கிறார். இந்த நிறுவனங்கள் வளர வளர இவரின் சொத்து மதிப்பும் வளர்ந்து வருகிறது. பாருப்பள்ளி காஷ்யாவிற்கு ஹைதராபாத்தை சேர்ந்தவர்தான். அவர் சுமார் 12 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு கொண்டவர் என தகவல் வெளியாகியுள்ளன.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.